subscribe, bell button press பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal FoodChannel. இன்னைக்கு ருசியான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இங்க நான் சின்ன உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். இது இந்தியன் மார்க்கெட் கடைகள்ல கிடைக்கும். இதை நீங்க ஆன்லைன்ல கூட பார்த்து வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிழங்குங்களை லேசா மேல தோலை கீறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் கீறி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தோல் உரிக்க ஈஸியா இருக்கும். இதை இப்ப ப்ரெஷர் குக்கர்ல போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு உப்பு கலந்து ஒரு விசிலுக்கு வேக விடுங்க. இந்த சின்ன உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதனாலதான் நான் ப்ரெஷர் குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த சின்ன கிழங்கு கிடைக்கலனா நீங்க பெரிய கிழங்குல கூட செய்யலாம். அது கூட ருசியா தான் இருக்கும். ஒரு விசில்லே பாருங்க நல்லா சாஃப்டா வந்துருச்சு. இது நல்லா ஆறணும்னு தோலை உரிச்சிக்கலாம் வாங்க. இத இந்த மாதிரி தோலை உரிச்சு வச்சுக்குங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்குங்க. வாங்க சமைக்க தொடங்கலாம். தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இந்த சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப ருசியா இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சிறு சீரகம். இது லேசா பொரிஞ்சோன்னே 2 வெட்டின வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. கூடவே 5-6 பல்லு இடிச்ச பூண்டை சேர்த்து வதக்குங்க. லேசா வதங்கினோன்னே வர மிளகா, சிகப்பு மிளகா, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து வதக்குங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி பொன்னிறமா ஆனோன்னு ஒரு வெட்டின தக்காளி பழத்தை சேர்த்துக்குங்க. இதோட கொஞ்சம் ஊசி மிளகாவை சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு வதக்கி விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சிறு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள். கடைசியா கொஞ்சம் கலருக்கு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு வதக்கி விடுங்க. இது இந்த மாதிரி கொதிச்சோன்னே வாங்க அவிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க. இதுக்கப்புறம் தண்ணிலாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இங்க பாருங்க நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை லேசா கிண்டி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி கடைசியா கொஞ்சம் மல்லி இலையை தூவிக்கிங்க. நல்ல மணமா இருக்கும். இந்த ருசியான உருளைக்கிழங்கு மசாலாவை சுட சுட சோத்துல ரசத்திலேயோ சாம்பார்லயோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும். இல்லைன்னா இத சப்பாத்தி, பூரி, தோசை இதுல வச்சு கூட சாப்பிடலாம். அருமையா இருக்கும். நீங்களும் இந்த ருசியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.